Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ நடிப்பு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அது நம்ம கரெக்டாக வரலன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, நம்ம ரூட்டை மாற்றணும், இல்லைனா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி சரி டைரக்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். இந்த சமயத்தில் அந்த 75 டைரக்டருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா அது ஈஸியாக நடந்துடாது இல்லை. ஸோ இன்னொரு 10-15 நாள் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் 100 பேர் மீட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஆக்சுவலாக என்னோட டார்கெட் 100. மாஸ்டர் படத்துக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டாக போனேன். அவன் எல்லா பெரிய படமும் சொல்கிறான், 5 நாள் போகிறான். ஒரு டேரக்டர் என்ன பண்ணுறாங்கன்னு ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவன் உட்காந்து அப்சர்வ் பண்ணிருக்கான். ஓகே, நல்லா இருக்கே. அவன் ஒரு 5 படம் பெரிய படம் போனான்னா அவனுக்கு அந்த சினிமா அந்த அட்லீஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும் நான் நம்புகிறேன். ஒரே ஒரு இன்டென்ஷன், ஒரு ஹீரோ ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நோன் ஃபேஸ் பண்ணி ஷாம் சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர். அவர் அந்த ரோலையும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். அடுத்து எனக்கு எல்லாமே ஸ்ட்ராங் டெக்னீஷியன் டீம், கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், சவுண்டு பண்ணவங்களாகட்டும், எல்லாமே டெக்னிக்கல் டீம், ஸ்ட்ராங்கான ஒரு டீம். ஸோ நிறைய பேர் ஆடிஷன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானே பல பெரிய படங்களுக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துலேருந்து கால் வந்தது கிடையாது. அதான் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க, நான் நடிக்கிறவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்த பாதை தெரியும்ல. ஸோ ஏன்னா நான் பல படங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், பல ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், இன்க்ளூடிங் கமல் சார் விக்ரம் படத்துக்கு கூட நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். போய் ஃபோன் கூட வராது நமக்கு. நான் அது தப்பாக சொல்லல. க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் படம், எல்லா படையிலும் கொலை நடக்கும், ஆனால் இந்த படத்தில் கொலை நடக்காது. அது படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சு அது கொலை கிடையாது இல்ல, அதை நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன். நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்னன்னா, இந்த படத்துடைய ட்ரெய்லர் 75 டைரக்டர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க சினிமானா ஒற்றுமை இருக்காது, எல்லாரும் வளர்றது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. 75 டைரக்டர் எப்படி அது லான்ச் பண்ணாங்க, எப்படி என்ன பேசுனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்றத சொல்லிட்டீங்கன்னா. நான் ஷார்ட் ஃபிலிம் வந்து வந்த பிரதர், எங்கேயும் போய் அசிஸ்டன்ட் எல்லாம் ஒர்க் பண்ணல. ஸோ நடிப்பு ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அது நம்ம கரெக்டாக வரலன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, ஓகே, நம்ம ரூட்டை மாற்றணும், இல்லைனா ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி சரி டைரக்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது தான். ஐ யூஸ் டு டாக் டு ஆல் த டைரக்டர்ஸ், சோஷியல் மீடியாலேயும் சரி. நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நிறைய பேர் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கேன், அவங்களாம் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரோடையுமே ஒரு ரெகுலர் இன்டர்வியூவில் ஒரு நல்ல ரேப்போட இருக்குது. ஸோ நிறைய டேரக்டர்ஸ்க்கு என்ன ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டாக தெரியும். நான் ஒரு ஸ்டூடியோ வேறு வச்சுருந்தேன், டப்பிங் ஸ்டூடியோ. அது க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ அது மூலமாக ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டைரக்டர், தெரியாத டைரக்டருக்கு எல்லாருக்குமே மெசேஜ் போட்டேன். இந்த மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு படம், உங்களை மீட் பண்ணி நான் ட்ரெய்லர் காமிக்கணும், ஓகேனா எனக்கு நீங்கள் பார்த்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணணும்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். பட் என்னோடய நேரம் என்னவோ தெரியல, எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு 60 டேரக்டர் போய் மீட் பண்ணேன். ஸோ இன்னும் ஒரு 15 பேர் மீட் பண்ண முடியல, அவங்க ஆன்லைனில் டேரக்டாக ஷேர் பண்ணிட்டாங்க. பட் 60 பேர் நான் டேரக்டாக மீட் பண்ணேன். ஓகே, மீதி 15 பேர் வந்து மெசேஜ் பார்த்து இது பண்ணிட்டாங்களா, லைக் பண்ணிட்டாங்க, ஃபோனில் பேசி நான் ஷேர் பண்ணிடுறேன், லிங்க் கொடுத்துருங்கன்னு சொல்லி அவங்க வந்து டேரெக்டாக வந்து ரிலீஸ் அன்னைக்கு அவங்களே லான்ச் பண்ணிட்டாங்க. அவங்க வேறு ஊரில் இருந்ததுனால, ஷூட்டில் இருந்ததுனால அவங்களால பண்ண முடியல. பட் 60 டேரக்டர் நான் டேரக்டாக போய் மீட் பண்ணேன். பரவாயில்ல, லைக் ஓப்பனிங்கும் நல்ல ரிசப்ஷன், எல்லாருமே அப்படியே ஒரு அன்பா அரவணைக்கிறதே ஒரு மொமெண்ட் தான். மொமெண்டா இருக்கு. அது தெரியல, ஏதோ ஒரு மேஜிக். எனக்கு நான் பேசின எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க பார்த்துட்டு. ஏன்னா அவங்களும் அந்த பாதையை நோக்கி தானே வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் படம் அவங்க ஸ்ட்ரகிள் பார்த்துட்டு, ஓகே இந்த பையன் ஏதோ ஒரு நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்குறான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சமயத்தில் அந்த 75 டைரக்டருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஏன்னா அது ஈஸியாக நடந்துடாது இல்லை. ஸோ எனக்கு அவ்வளோ பேர் கூட நின்றாங்கன்னே சொல்லணும். ஓகே, நல்லா இருக்கு, இந்த ப்ராடக்ட் மக்களை போய் சேரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுவே நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் ஆச்சு. சூப்பரா. நான் 100 பிளான் பண்ணேன். ஓகே, அடுத்த படத்தை பண்ணிடலாம். எனக்கு இந்த 1 மாதம் பத்தல. ஓகே. ஸோ இன்னொரு 10-15 நாள் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா நான் 100 பேர் மீட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஆக்சுவலாக என்னோட டார்கெட் 100. சூப்பர். அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய ஒன்று பார்த்தேன், டிஓபி அவர்கள்ட்ட நான் கேட்கணும். அதாவது ஃப்ரேம்ஸ் ஆஃப் சொல்லி அஸ்திரம் சொல்லிட்டு பயங்கரமா பண்ணி வச்சிருந்தாங்க. அது நீங்க எல்லாம் கொலாப் பண்ணி போட்டிருந்தீங்க. நான் அந்த இது ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பரவாயில்லையே, நல்லா இருக்கு, பல கோடிகள் செலவு பண்ணியிருப்பாங்க போலயே அப்படின்ற மாதிரி இந்த ஒர்க்ஸ்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த குவாலிட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேயும் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த ஃப்ரேம்ஸு இதெல்லாம் எப்படி அது நடந்துச்சு, மேஜிக்? இல்லை, ஒரு படத்துக்கு எப்பவுமே சொல்லுவோம், சின்ன படமாக இருக்கட்டும் பெரிய படமாக இருக்கட்டும், ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் மெயின். ப்ரொடக்ஷனுங்கிறது அங்கே போய் வேலை செய்ய போகிறோம், ப்ரொடக்ஷனை ஷூட் பண்ண போகிறோம், ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்களை ஷூட் பண்ண போகிறோம், அது ஒன்று இருக்கும். ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ப்ரொடக்ஷனோட ரொம்ப மெயினான ஒரு ப்ராசஸ். அப்போ வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம், என்ன நம்மளுக்கு வேணும், என்ன நம்மளுக்கு வேணான்னு டிசைட் அப்போ பண்ணாதான் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம வந்து ஒரு அதுலேருந்து ஒரு 50% ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ப்ரொடக்ஷன் வந்து டிசைட் பண்ணிட்டோம், இங்கே வந்து டிசைட் பண்ணலாம்னு நம்ம விட்டுட்டோம்னா நம்ம அந்த கன்ஃபியூஷன்லேயே வந்து நம்ம ப்ரெஷர்லேயே வந்து பாதி விஷயத்தை நம்ம விட்டுருவோம்.
இந்த படத்துக்கு நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே வந்து நானும் இருக்கட்டும், அரவிந்த் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து படத்தோட கோ டைரக்டர் வந்து படத்தோட ரைட்டர் ஜெகன் அவராக இருக்கட்டும், ஃபர்ஸ்டே பிளான் பண்ணோம். சரி இந்த படத்துக்கு வந்து எப்படி ஒரு டோனலாக படம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்டே பிளான் பண்ணோம். அவங்க வந்து சொன்னாங்க இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஹில் ஸ்டேஷனில் லுக்கா எப்படி இருக்கலாம், இது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜானராக இருக்கிறதுனால ஒரு கூலர் டோனில் போனால் நல்லா இருக்குமா, கூலர் டோனில் போனால் வந்து எனக்கு ஒரு ஆம்பியன்ஸாக அந்த கொடைக்கானல் தான் எடுத்தோம். அந்த ஆம்பியன்ஸுக்கும் நான் ஒரு கதை சொல்கிற விதத்துக்கும் இது செட் ஆகும்னு நாங்கள் பிளான் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அதனால கூலர் டோனில் பண்ணலாம். அதே மாதிரி வந்து நாங்கள் ஷார்ட் டிவிஷன் வந்து பிளான் பி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு. ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஏன்னா வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும், அது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும், அதுக்குள்ளே தான் இந்த படத்தை நம்ம பண்ணி ஆகணும். அதுக்கேற்ற பிளான் வந்து நாங்கள் இருக்கணும். ஏன்னா ஓவர் ஸ்பெண்டிங் இருக்கக்கூடாது. ஒரு படத்துக்கு ஓவர் ஸ்பெண்டிங் இருக்கும்போது அது வந்து நம்மளையும் திரும்பி அதை நம்மளை வந்து பிரச்சனை உண்டாக்கும், நம்மளுக்கு பாதிக்கும். அதெல்லாம் வந்து சரி இந்த படம் வந்து 35 நாளுக்குள்ள மேக்ஸிமம் முடிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். 32 days தானே? அதுல நாங்க பண்ணது 32 days தான். ஒரு 32 முடிச்சிட்டீங்க. 32 நாள் படத்தை முடிச்சிட்டோம். அஸ்திரம் படம் என்ன சார் இது? 32 நாள் தான் படம் எடுத்தோம். அங்க மேக்ஸிமம் வந்து ஒரு 85% வந்து கொடைக்கானல் எடுத்தோம். சின்ன விஷயம் வந்து படம் வந்து டிராவல் இருக்கு, ஒரு மெட்ராஸ்ல ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கும், மதுரை அதெல்லாம் வந்து கொஞ்சம் இங்க ரியல் லொகேஷன் இங்க வந்து சென்னை அண்ட் மதுரையில் எடுத்தோம். நாங்க மேக்ஸிமம் ஒரு 35 daysக்குள்ள படத்தை முடிக்கணும் அப்படின்னு பிளான் போட்டோம். அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்டே இருந்தது மேக்ஸிமம். அதை வந்து அதுல வந்து ஏதாவது கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா, சில இடத்துல வந்து நம்மளுக்கு என்னதான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தாலும் இங்க ஒரு சினிமாங்கிறது வேற, நம்ம வந்து இங்க வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் இருக்கும், ஹிண்ட்ரன்சஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாத்திட்டு இந்த படத்தை முடிச்சோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னா இப்போ அதை எப்படி சொல்ல அணுகிற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலர்ஸா இருக்கட்டும், நீங்க வைக்கிற ஆங்கிள்ஸா இருக்கட்டும், அப்பையிலேருந்து அதை வந்து ஆடியன்ஸ் கன்வே பண்ற மாதிரி இருக்குமா இல்ல? கண்டிப்பா அது இருக்கணும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது. யூஷுவல் ஏதாவது இது இருக்கா? நீங்க சொன்ன மாதிரி கலர் டோன்ஸ் நீங்க சொல்றீங்களா, அது முந்தைய படங்கள் பண்ண மாதிரி அதே ரெஃபரன்ஸ் எடுப்பீங்களா இல்ல உங்க ஸ்டைல்ல? இல்ல ஒரு படத்துக்கு தேவைப்படுவோம் இல்ல. ஓகே, அதை டிமாண்ட் பண்றது ஒரு படத்துக்கு டிமாண்ட் இருக்கும். பிகாஸ் வந்து ஃபர்ஸ்டே வந்து பார்த்தோன்னா கலர் சைக்காலஜிஸ் நிறைய இருக்கு. கலர் சைக்காலஜி இந்த கலர் வந்து இதை மென்ஷன் பண்ணுது, இந்த கலர் வந்து இதை மென்ஷன் பண்ணுறதுன்னு இருக்கும். அதை நம்ம பிரேக்கும் பண்ணலாம், அது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு ஸ்டீரியோடைப்பா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் தேவையானதை மெயின்டைன் பண்ணலாம், தேவையில்லாத பிரேக் பண்ணலாம். அதான் நம்மளோட. அது மாதிரி ஏதாவது பிரேக் பண்ணிருக்கீங்களா இந்த படத்துல? அஸ்திரம்ல ஏதாச்சும் நிறைய பிரேக் பண்ணிருக்கோம். நிறைய வந்து படத்துல பிரேக் ரூல்ஸ் தான் தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாம பண்றதுதான் தப்பு, தெரிஞ்சு பண்ணா தப்பு இல்லை. ஒரு அறிமுக இயக்குனர் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது வந்துட்டு அந்த கரெக்டான ரூட்டை பிடிக்கிறது பயங்கர டாஸ்க்னுவாங்க. ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதையை சொல்லி அதை ஓகே பண்ணி படத்தை ரிலீஸ் கொண்டு வரதே பெரிய விஷயம். அதுவும் நீங்க சொன்ன மாதிரி 32 நாள்ல நீங்க படத்தை முடிக்கிறீங்கன்னா ஒரு நம்பிக்கையை கொடுத்துருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கரெக்டா பயன்படுத்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க எல்லார்ட்டுமே நல்ல ஒரு ரேப்போல பி பண்ணிருப்பீங்க, அவங்க கிட்ட ஒரு கைடன்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க, ஏதாவது முன்னாடி முந்தைய படங்கள் பண்ணவங்க கிட்ட ஏதாவது ஒரு அறிவுரைகள் கேட்டு அப்படி போயிருக்கீங்களா இல்ல த்ரூ அவுட் எல்லாமே உங்களோட ஸ்டெப் தானா? இல்ல, ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. இது இந்த படம் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 0 பட்ஜெட்ல நானே ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் பண்ணி நடிச்சேன். அது சும்மா ஒரு 20,000 ரூபாயில எடுத்தது. என் ஃப்ரெண்டு தான் கேமராமேனு. நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தேன். அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியல, சும்மா நான் ஒரு 4 நாள்ல ஏதாவது ஒன்று பண்றேன், நீ வா அப்படின்னு நானே நடிச்சு நானே டைரக்ட் பண்ணி ஒரு 20,000 ரூபாயில பண்ணது. வெறும் டப்பிங் செலவு தான், அதுக்கு டப்பிங்கு எடிட்டிங் செலவு தான், ஒன்றுமே கிடையாது. பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறமா அதுலேயே நிறைய ஒரு லேர்னிங் கிடச்சிது எனக்கு, குட்டி. அதுக்கு முன்னாடி பண்ண லேர்னிங்கு இது ப்ளஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணி அது ஃபுல்லாக கூட ட்ராவல் ஆனேன். கம்ப்ளீட்டாக நடித்தது இல்லாமல் கூட ஃபுல்லாக ட்ராவல் ஆனேன். அதில் ஒரு பெரிய அனுபவம் கிடச்சிது. ரிலீஸ் வரைக்கும் கூட இருந்தேன், ப்ரொமோஷன்ஸ், ரிலீஸு, தியேட்டர் போகிற வரைக்கும், ஓடிடி வரைக்கும் எல்லாமே கூட. இந்த படத்துக்கு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி எல்லாமே இழுத்து போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதே மாதிரி அந்த அனுபவங்கள் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. நம்ம நடிக்க போகும்போது, நான் இது ஒரு படம் நடிக்க போகும்போது ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு பையன் வந்திருந்தான். இஸ் வெல் எஜுகேட்டட் ஃபெலோ, எங்கேயோ ஒர்க் பண்ணுறான் எல்லாம், ஆனால் அவனுக்கு சினிமா பேஷன். இப்போ நானுமே ஒரு கார்பரேட்லேருந்து தான் வந்திருக்கேன். ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு தான் சினிமா பேரலாக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். என்ன ஆச்சுன்னா, அந்த பையன்கிட்ட அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னான். பிரதர், சர்வைவேலுக்கு என்னால் போயிட்டு விட்டுட்டு வேலையெல்லாம் பண்ண முடியாது பிரதர், அதுக்கு நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போய் என்னப்பா அப்படிங்க. இல்லை பிரதர், நான் மாஸ்டர் படத்துக்கு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போனேன். அவன் எல்லா பெரிய படமும் சொல்கிறான், 5 நாள் போகிறான். ஒரு டேரக்டர் என்ன பண்ணுறாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக அவன் உட்காந்து அப்சர்வ் பண்ணிருக்கான். ஓகே, நல்லா இருக்கே. அவன் ஒரு 5 படம் பெரிய படம் போனான்னா அவனுக்கு அந்த சினிமா அந்த அட்லீஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும் நான் நம்புகிறேன். அப்படி அந்த பையன் சொன்னதே எனக்கே ஒரு புது விஷயமா இருந்துச்சு. அப்புறம் நான் அதுக்கப்புறம் போன ஷூட்டிங்லாம் நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம என்ன வேணால் எழுதிடலாம்,
என்ன வேணா பிளான் பண்ணிடலாம். பட் அந்த இடத்துல நம்ம அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருந்தோம்னா ஒரு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். நமக்கு எதுவுமே தெரியாதுன்றதுனால அதெல்லாம் போய் நானும் உட்காந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஒரு அனுபவம் கிடச்சிது. அஃப்கோர்ஸ் எனக்கு சில தெரிஞ்ச டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இந்த ஜாக்சன்புரி தரணிதரன் டேரக்டர் ரொம்ப ஃப்ரெண்டு. அவருக்கு நான் எதாக இருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் ஃபோன் பண்ணி கேட்பேன். பிரதர் இப்படி ஒரு விஷயம் இருக்குது பிரதர், இது கரெக்டாக ஸ்கிரிப்ட் அமிச்சு ஒப்பீனியன் கேட்பேன் அப்படின்னு. முதல்ல அவரே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார். அப்புறமா இப்போ ஒரு 5-6 வருஷமாக ட்ராவல் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஸோ அவர் சொல்லுவார், கரெக்டாக சொல்லுவார், பிரதர் கரெக்டு தான், இது ஏதாவது நம்ம இதாக பண்ணால் அவர் கைடன்ஸ் கொடுப்பாரு. அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச 1-2 டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து நிறைய கைடன்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் நான். ஓகே, சினிமா இஸ் ஆல் அபவுட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சினிமாவில் ஒரு ஃபேஸ் வேல்யூவாக ஒருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்கன்னா அந்த படம் எப்படியாவது வந்து தேட்டர் எப்படியாவது விற்றுரும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் வந்துடும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. பட் இங்கே பாதி பேர் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷராக இருக்காங்க, டெபியூவாக இருக்காங்கல்ல. ஸோ அவங்கள வச்சு இந்த ரிஸ்க்காக இல்லை பார்க்குறீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது அட்டம் பண்ணலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு எடுத்ததா? நம்புறது கதையை தான். எனக்கு ஒரே ஒரு இன்டென்ஷன், ஒரு ஹீரோ ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நோன் ஃபேஸ் வேணும். ஷாம் சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர், அவர் அந்த ரோலையும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். அடுத்து எனக்கு எல்லாமே ஸ்ட்ராங் டெக்னீஷியன் டீம், கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், சவுண்டு பண்ணவங்களாகட்டும், எல்லாமே டெக்னிக்கல் டீம், ஸ்ட்ராங்கான ஒரு டீம். ஸோ அப்படின்னும் போது எனக்கு நடிகர்களுக்கு பெரிய ஸ்கோப்பும் இல்லை. நான் ஒரு புது நடிகரை கூப்பிட்டு வந்து ஒரு நாள் 2 நாளைக்காக நான் நடிக்க வைக்க முடியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்ச் ஃபாதர் ரோல் இருக்குது படத்தில். அந்த ரோலை வந்து நான் வந்து ஒரு எம்எஸ் பாஸ்கர் சாருக்கோ வேறு யாருக்கோ நாசர் சாருக்கோ கூப்பிட்டு வந்து ஒரு நாளைக்கு நான் வந்து 4 டைலாக் பேச கூப்பிட முடியாது. ஸ்கோப்பாக இந்த படத்தில் வந்து ரொம்ப கம்மி. ஸோ ப்ரடாமினண்ட்டாக உங்களுக்கு படம் வந்து ஒரு ஹீரோ மேலே தான் இருக்குன்றதுனால, கதை மேலே தான் இருக்குன்றதுனால எனக்கு அந்த கேரக்டர்ஸ்க்கெல்லாம் புதுமுகம் போட்டால் தான் ஒர்க் ஆகுன்ற ஒரு ஃபீல். ஏன்னா ஆடியன்ஸ் இது வரைக்கும் அந்த ஃப்ளேவர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்டீரியோ டைப்பாக வந்து நம்ம இந்த ரோலா சைக்காட்ரிக்கா நாசர் கூப்பிட்டுப்பா, டாக்டரா நீங்கள் ஒரு வைஜி மகேந்திரனை கூப்பிடுவா, இப்படி தான் இருக்கும். இப்போ அதை வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது புதுசாக இருக்கணும் படம் அப்படின்னும் போது நம்ம கேஸ்டிங் வந்து ஆடிஷன் வச்சு நடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன ரோலுக்கும் ஆடிஷன் வச்சு தான் ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய பேர் ஆடிஷன் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நானே பல பெரிய படங்களுக்கு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒரு இடத்துல இருந்து கால் வந்தது கிடையாது. அதான் நீங்க தெளிவா இருந்தீங்க, நான் நடிக்கிறவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்த பாதை தெரியும்ல. ஸோ ஏன்னா நான் பல படங்களுக்கு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், பல ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன், இன்க்ளூடிங் கமல் சார் விக்ரம் படத்துக்கு கூட நான் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் போய். ஃபோன் கூட வராது நமக்கு, நான் அது தப்பாக சொல்லல. பட் ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் ரெக்குவயர்மெண்ட்டு. அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு 10,000 ஃபோட்டோ வரும். அந்த 10,000 ஃபோட்டோவில் அவங்களுக்கு தெரிஞ்ச 4 மூஞ்சி தான் தேவை, அதில் நம்ம இருக்க மாட்டோம், அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் இந்த படத்தில் எல்லாருக்குமே 2 லெவல் ஆடிஷன் வச்சு நிறைய பேருக்கு படத்தில் முடிஞ்ச ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இது ஒரு ரெகுலராக பார்க்குற படங்கள் மூஞ்சி இல்லாமல் இந்த படம் பார்க்கும்போதே ஒரு ஃப்ளேவராக இருக்கணுன்றதுக்காக புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். வேற எந்த ரீசனும் இல்லை, வேற எந்த ரீசனும். ஓகே, ஸோ இப்போ டிஓபி டேரக்ட் அவங்களோட ரேப்பும் நல்லா பில்ட் ஆகணும், அவங்க கண்ணாலே பார்த்தாலே சில விஷயங்கள்லாம் அப்படியே ஓகே சார் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ரேப்போ பில்ட் ஆகும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பில்ட் ஆச்சா ஸ்டார்டிங்லேருந்து ஃப்ரம் இல்லை உள்ள படம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ படம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் எனக்கு வந்து என் நண்பர் மூலியமா நான் ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணேன். அவர் மூலியமா இவர் எனக்கு தெரிஞ்சிருக்காரு. நான் ஃபர்ஸ்டே ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, படித்தேன். ஸ்கிரிப்டில் இருக்கிற எனக்கு நிறைகளாக இருந்தது, குறைகளாக இருந்ததுன்னு ஃபர்ஸ்டே வந்து சொன்னேன். அவருக்கு அது பிடிச்சிருந்தது. திருப்பி அதை ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒர்க் பண்ண ப்ரொடியூசர் மீட் பண்ணோம். சரி ஓகே செட் ஆகும்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அப்போலேருந்தே வந்து ராப்பாக தான் ஒர்க் பண்ணுறோம். என்ன இஷ்யூவாக இருந்தாலும் பர்சனலாக கூப்பிட்டு இது மாதிரி தப்பு இருக்குது, இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஏன்னா பொது வழியில் எதுவுமே பண்ண வேண்டாம், எதாக இருந்தாலும் வந்து ஒரு இதுக்குள்ளேயே க்ளோஸ் ரூம்குள்ளேயே பண்ணுறது நம்மளுக்கு நல்லது அப்படின்னு ஃபஸ்ட்டே நாங்கள் இப்போ பேசி பண்ணோம். அதனால் படம் ஃபுல்லும் பண்ணி முடிக்கிறது சில பிரச்சனைகள் இருக்கும். எப்பயுமே வந்து அவங்களுக்குன்னு நம்ம சினிமாகிராஃபிங்கிறது ஒரு கேமரா, கதை, டேரக்டர் தேவையானது சொல்கிறது விதம் தான். டேரக்டர் கதை முடியாது, ப்ரொடக்ஷன் இருக்கும், ப்ரொடியூசரோட ப்ரெஷர்ஸ் இருக்கும், மீதி ஆர்டிஸ்டோட சீக்கிரம் அனுப்பணும்னு ஒரு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சமாக தாங்கணும். நம்ம வந்து இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு நம்ம உடனடியாக வந்து அப்புறமா கேட்க முடியாதுல்ல. அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஒரு டெக்னீஷியனாக ஒரு சினிமாகிராஃபராக வந்து அவங்களோட பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து நாங்கள் 2 பேரும் வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கும், இது வந்து இப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், இப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு வந்து ஃபர்ஸ்ட்டே நிறையா பேசியிருக்கோம். அதனால பெருசாக சண்டை வரல, அவ்வளோதான். ரேப்போ தான். ஆமாம், நல்ல ரேப்போடு தான் இருக்கும். சிறப்பு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ ரியல் டைமாக நம்ம வந்து அந்த டிஃபிகல்ட்டிஸை ஃபீல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ விஷயம் இருக்கா, இன்னொரு பெரிய லார்ஜ் யூனிட்டை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஆர்டிஸ்ட் ப்ரெஷர், இந்த ப்ரெஷர், அந்த ப்ரெஷர், அது உங்களுக்கு எப்படி ஒரு பயம், இதான் ரியல் சினிமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, பயம்ன்றதை விட எனக்கு ஒரே விஷயம் என்னன்னா, என்னை நம்பி ஒருத்தர் காசு போட்டிருக்காரு, என்னை நம்பி ஒருத்தர் ஹீரோ நடிக்க வந்துட்டார்.
இதை வந்து கரெக்டாக பண்ணிடணுன்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் மட்டும்தான். 2 நாள், ஒரு நாளைக்கு 2 சீன் எடுத்துடணும். 2 சீன் ஒரு நாளைக்கு எடுத்தே ஆகணும். எனக்கு மிஸ் ஆச்சுன்னா ஷூட்டிங் டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், ஒரு நாளைக்கு 4 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா. எக்காரணத்தை கொண்டும் நம்ம சொன்ன பட்ஜெட்டை விட எக்ஸ்ட்ரா பண்ணிடக்கூடாது. சொன்ன டேஸில் சொன்ன இதில் வந்து நம்ம நினச்சதை பண்ணிடணுன்ற பயம் கூட சொல்ல மாட்டேன். அந்த ரெஸ்பான்சிபிள் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். அது எனக்கு த்ரூ இந்த மொமெண்ட் வரைக்கும் இருக்குது. இந்த படத்தை இப்போ நான் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் எனக்கு அந்த அந்த ஒரு ஃபீல் இருந்துனே இருக்குது. ஸோ அதுதான் நான் பார்க்குறேன். இது எனக்கு தெரியும், இது இப்படி தான். ஏன்னா நம்ம ஒரு கார்பரேட்லேருந்து வந்திருக்கோம். ஸோ பீப்புள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம், மேனேஜராக இருந்திருக்கோம், அதெல்லாம் தெரியும். ஸோ அதெல்லாம் நமக்கு பெரிய புதுசாக இல்லை. லேர்னிங் இருக்குது. அஃப்கோர்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஷார்ட் ஃபிலிம் இருந்ததுனால நிறைய தெரியாத விஷயங்கள் நான் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னே சொல்லலாம். ஸோ லேர்னிங் இருந்தது. அதை தாண்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு டெய்லி கரெக்டாக பண்ணணுன்றது மட்டும் தான் மைண்டில் இருந்துனே இருக்குது. ஓகே, வாட் இஸ் ஆல் அபவுட் அஸ்திரம்? ஒரு 1 லைன்ல சொல்லணும்னா, ஒரு அப்படியே ஒரு டீகோடிங் மாதிரி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம். எல்லா படையிலும் கொலை நடக்கும், ஆனால் இந்த படத்தில் கொலை நடக்காது. அது படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சு அந்த ஒரு கத்தி எடுத்து அது கொலை கிடையாது இல்ல, தற்கொலை. அதை நான் சொல்ல வேணாம்னு பார்த்தேன். ஸோ அதான், இப்போ நிறைய கிரைம் த்ரில்லர் படங்களுக்கு இது நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டீமா ஒரு 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 கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் பண்ணியிருக்கோம். ஸோ மக்கள் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு என்ன இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல த்ரில்லர் படங்கள் பார்த்து அனுபவம் கொடுக்கும் நாங்கள் நம்புகிறோம். எங்களோட ஒப்பீனியன், நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம் இந்த படத்துக்காக, எல்லாருமே டீமாக வேலை செஞ்சுருக்கோம். இனிமேல் வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்கு. ஓகே, ஷாம் சார் தாண்டி வேற ஏதாவது இருந்தாங்களா உங்களுடைய? நேரில் ரவி சார். ஓகே, இல்ல ஷாம் சார் ரோல் பண்றதுக்கு வேற ஏதாவது உங்களை லைக் பிட்ச் பண்ணலாம்னு இருந்தீங்களா? இருந்தோம். இல்லை 1-2 ஹீரோக்கள் பார்த்தோம். ஸோ டியூ டு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின் அது இதுன்னு அவங்களால இந்த படம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து டெபியூ ஃபிலிம் வந்து March 7th வந்து March 7th ரிலீஸ் பார்க்க போறீங்க. எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க தரணும்? இல்லை, ரொம்ப இது சரியல் மொமெண்ட் தான். ஏன்னா நம்ம எங்கேயோ ஊரில் படித்தோம், சினிமா 10 வயசில் ஆசை வந்துச்சு, அப்படியே ட்ராவல் ஆகி வந்தோம், படிக்கணுன்ற கட்டாயம். குடும்பத்துக்காக படித்தோம், வேலைக்கு போகணும். 26-27 வயசுக்கு மேலே தான் ஓகே நம்ம ஷார்ட் ஃபிலிம்னு ஒன்று தெரிய வந்துச்சு. ஊரில் இருந்ததுனால நமக்கு அந்த பெரிய எக்ஸ்போஷர் கிடையாது. இங்கே வந்து தான் நம்மளே கேமரா வேலை செஞ்சதுனால சம்பளத்தை அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டு கேமரா வாங்கி அப்படியே வீக்கெண்டு ஃபுல்லாக அங்கே வடபண்ணி ஆர்கேவி ஃபிலிம் ஸ்டுடியோ இப்போ இழுத்து மூடிட்டாங்க, ஏவிஎம் ஸ்டுடியோ. ஒரே ஒரு என் கூட ஷார்ட் ஃபிலிமில் இருந்த ஃபுல் டைமில் இருந்த எல்லாருமே படம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஃபுல் டைமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. என்னால் ஃபுல் டைமாக ட்ரை பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை, குடும்ப சூழ்நிலைனால பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்றதுனால ஆனால் இது ரொம்ப சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன், விடாமல் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ஃபேமிலி ஆயிடுச்சு, கமிட்மெண்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் நான் ஒன்று இதை எப்படியும் விட்டுறக்கூடாது, என்ன ஆனாலும் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் இந்த ஒரு 10 வருஷம். ஸோ அப்படிங்கும் போது இது எவ்வளோ சந்தோஷம்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னு தான் சொல்லலாம், வார்த்தை இல்லை சொல்கிறதுக்கு. பட் அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறோம் ஆடியன்ஸோட இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறதுக்கு. March 7 வந்து நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம சில விஷயங்களா கண்டிப்பாக பேசுவோம். கண்டிப்பாக இன்னும் டீட்டெயிலாக பேசுவோம். ஏன்னா என்னால் கண்டென்ட் பற்றி பெருசாக ரிவீல் பண்ண முடியல இந்த சமயத்தில். நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு இன்டர்வியூ இன்னும் நல்லா இருக்கும் நான் நம்புறேன் ஆஃப்டர் த ரிலீஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.